ஒரு பிரபல விஞ்ஞானி காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வழியில் டயர் பஞ்சராகிவிட்டது. ஆள் நடமாட்டமே இல்லை. பக்கத்தில் கடைகளும் ஏதும் இல்லை. தானே டயரை கழற்றி ஸ்டெப்னி மாற்ற ஆரம்பித்தார். அனைத்து போல்ட்டுகளையும் கழட்டிவிட்டு ஸ்டெப்னியை எடுக்க போகும்போது கால் தடிக்கு கீழே விழ கையில் இருந்த போல்ட்டுகள் அனைத்தும் உருண்டு போய் சாக்கடையில் விழுந்தன. என்ன செய்வதென்று யோசித்த போது கிழிந்த ஆடையுடன் ஒரு வழிப்போக்கன் அந்த வழியை வந்தான். அவரிடம், ஐயா, என்ன ஆயிற்று என்று கேட்டான். அந்த விஞ்ஞானி மனதில், இந்த அழுக்கடைந்த சாக்கடையில் இறங்க இவன்தான் சரியான ஆள் என்றெண்ணி அவனிடம், இந்த சாக்கடையில் விழுந்த போல்ட்டுகளை எடுத்து கொடுக்க முடியுமா? எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார். அதற்கு வழிப்போக்கன், இதுதான் உங்கள் பிரச்சனையா? அந்த சாக்கடையில் இறங்கி எடுத்து தர எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதைவிட சுலபமான வழி ஒன்று இருக்கிறது. 3 சக்கரங்களிலிருந்தும் ஒவ்வொரு போல்ட்டை கழட்டி இப்போதைக்கு இந்த சக்கரத்தை மாட்டி வண்டியை தயார் செய்து கொள்ளுங்கள். வண்டியை ஓட்டி சென்று அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் 4 போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்திலும் மாட்டிக்கொள்ளுங்கள் என்றான். விஞ்ஞானிக்கு தூக்கி வாரி போட்டது. நான் இத்தனை பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் இந்த சுலபமான வழி நமக்கு புலப்படாமல் போனதே. இவரை போய் குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே என்று தலைகுனிந்தார் விஞ்ஞானி. உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு, உயிரற்ற பறவையோ எறும்புக்கே உணவு. நேரமும் சூழலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிப்போகலாம். யாரையும் எளிதில் குறைவாக மதிப்பிட வேண்டாம்.